10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 1 உறவுகளும் சார்புகளும். எடுத்துக்காட்டு 1.11. இதில் பாருங்கள், ஏ சமம் செட் ஆஃப் 1 2 3 4 மற்றும் பி சமம் செட் ஆஃப் 2 5 8 11 14 என்பன இரு கணங்கள் என்க. எஃப் ஃப்ரம் ஏ டு பி என்னும் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் 3x - 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு அம்புக்குறியுடன் அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் ஆகியவற்றை குறிக்க. ஏபின்னு 2 கணங்கள் கொடுத்துருக்கு. எஃப் ஃப்ரம் ஏ டு பிங்கிற சார்பு எப்படி கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸு சமம் 3x - 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சார்பை 4 முறைகளில் நம்ம குறிக்கணும். சரியா? முதல்ல என்ன செய்யலாம்? கொடுத்துக்கிற ஏங்கிற கணத்தையும் பிங்கிற கணத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். சார்பை எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் 3x - 1. இதில் ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாமே எக்ஸின் மதிப்புகள். எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்புகள் எங்கே இருக்கும்? பியில் இருக்கும். சரியா? எக்ஸின் மதிப்புகள் எல்லாம் ஏ என்ற கணத்தில் இருக்கும். அதை பயன்படுத்தி எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்புகள் எல்லாமே எங்கே இருக்கும்? கணம் பியில் இருக்கும். கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்கள், முதல்ல எக்ஸின் மதிப்பு என்ன? 1. எக்ஸின் மதிப்பு 1ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸின் மதிப்பு என்ன எடுத்துக்கிறோம்? 1ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸு சமம் 1 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள், எஃப் ஆஃப் 1 சமம் 3 × 1 - 1. இந்த சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு பிரதியிடணும்? 1ன்னு பிரதியிடணும். 1 3 3 3 - 1 சமம் 2. இப்போ எஃப் ஆஃப் 1 எவ்வளோ வருது? 2ன்னு வருது. சரியா? அடுத்து எக்ஸு 1ன்னா எஃப் ஆஃப் 1 எவ்வளோ? 2. அடுத்து எக்ஸின் மதிப்பு என்ன எடுத்துக்கலாம்? 2ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸின் மதிப்பை 2ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸின் மதிப்பை 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல என்ன போட்டுக்கணும்? 2ன்னு எழுதிக்கணும். எக்ஸுங்கிற இடத்துல 2. இப்போ 3 × 2 - 1 சமம் 3 2 6 -1 சமம் என்ன வருது? 5 வருது. சரியா? எக்ஸின் மதிப்பை எடுத்து எதில் பிரதியிடணும்? இந்த சார்பில் பிரதியிடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் 3x - 1ங்கிற சார்பில் பிரதியிடணும். அடுத்து என்ன செய்யலாம்? எக்ஸின் மதிப்பு என்ன? 3. எக்ஸின் மதிப்பு என்ன? எக்ஸின் மதிப்பு 3. சரியா? எக்ஸு சமம் 3 எனில், எக்ஸு சமம் 3 எனில் எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிட்டுக்கணும்? 3ன்னு பிரதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸில். அப்போ 3 × 3 - 1 3 × 3 - 1 சமம் 3 9 - 1 எவ்வளோ வரும்? 8. எஃப் ஆஃப் 3ஓட மதிப்பு என்ன? 8. அடுத்து என்ன செய்யலாம்? எக்ஸு சமம் என்ன இருக்குது? 4. எக்ஸு சமம் 4. எக்ஸு சமம் 4 எனில் எஃப் ஆஃப் 4 சமம் இந்த சார்பில் எடுத்து பிரதியிடுங்க. 3 × 4 - 1 சமம் 3 12 - 1 சமம் என்ன வருது? 11. இது எஃப் ஆஃப் 4. சரியா? இந்த எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பை பயன்படுத்தி எஃப் ஆஃப் மதிப்பை கண்டுபிடிச்சோம் இல்லையா? எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் என்ன செஞ்சுக்கலாம்? பாக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. இங்கே கீழே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கேன். இது எப்படி பிடிக்கணும்? எஃப் ஆஃப் 2 சமம் 5. சரியா? இப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? அம்புக்குறி படத்தை கண்டுபிடிக்கணும். அம்புக்குறி படத்தில் குறிக்கணும். முதல்ல அம்புக்குறி படத்தில் இந்த சார்பை குறிக்கணும். இப்போ முதல் கணம் என்ன? ஏ. முதல் கணம் என்ன? ஏ. இரண்டாவது கணம் என்ன? பி. ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். 1 2 3 4. பி என்ற கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது? 2 5 8 11 14. இப்போது எக்ஸ் 1ன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 2ன்னு கண்டுபிடிச்சோமா? எக்ஸு 1 எனில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 2ஓட தொடர்புபடுத்தணும்.
எக்ஸ் 2ன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், எஃப் ஆஃப் 2 என்ன கண்டுபிடிச்சோம், 5ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 2 5ஓட தொடர்புபடுத்தணும். எக்ஸ் 3 எனில் எஃப் ஆஃப் 3 என்ன வந்தது, 8 வந்தது. அப்போ 3 8ஓட தொடர்புபடுத்தணும். எக்ஸு 4ன்னா எஃப் ஆஃப் 4 எவ்வளோ வந்தது, 11 வந்தது. அப்போ 4 11ஓட தொடர்புபடுத்தணும். இதுதான் சார்பு. சார்பு எஃப் ஃப்ரம் ஏ டு பிங்கிறதுனால இதை இங்கே எஃப்னு எழுதிக்கணும். சரியா? சார்பு எஃப்ங்கிற சார்பை எப்படி குறிச்சிருக்கோம், ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு குறிச்சிருக்கோம். சரியா? அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன, அட்டவணை. அடுத்து என்ன, அட்டவணை. அட்டவணை முதல்ல எப்பொழுதுமே மேலே என்ன இருக்கும், அட்டவணையில் முதல்ல மேலே எக்ஸ் இருக்கும். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும். கிராஃப்னா ஒய் இருக்கும். இங்கே சார்புனா எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும். இதே கிராஃப்னா மேலே எக்ஸு கீழே ஒய் இருக்கும். சார்புனா மேலே எக்ஸு கீழே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸின் மதிப்பில் என்ன எழுதணும், நம்ம முன்னே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 1 2 3 4 இதெல்லாம் எக்ஸின் மதிப்புகள். சரியா? இதில் பாருங்கள். எக்ஸின் மதிப்பு 1ன்னு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் ஆஃப் 1 2, எக்ஸ் 2ன்னா எஃப் ஆஃப் 2 5, அதுபோல் கண்டுபிடிச்சிருக்குமா. எக்ஸ் 3ன்னா எஃப் ஆஃப் 3 எவ்வளோ 8, எக்ஸ் 4ன்னா எஃப் ஆஃப் 4 11 கண்டுபிடிச்சிருக்குமா. எழுதிக்கலாமா. எக்ஸ் 1ன்னா எஃப் ஆஃப் 1 எவ்வளோ 2, எஃப் ஆஃப் 1 2. பாருங்கள், இங்கே என்ன வரும் 2. எக்ஸ் 2ன்னா எஃப் ஆஃப் 2 5, எக்ஸ் 3ன்னா எஃப் ஆஃப் 3 8, எக்ஸ் 4ன்னா எஃப் ஆஃப் 4 எவ்வளோ வந்தது 11 வந்தது. சரியா? அடுத்து என்ன, இதுதான் அட்டவணை. அடுத்து என்ன இருக்குது, வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னா, கணம்னாவே இது சார்புங்கிறதுனால எஃப்னு எழுதுகிறோம். கணம்னா கணக்குறியீடு போட்டுக்கணும். வரிசை ஜோடிகள்னால் என்ன செய்யணும், வரிசை ஜோடிகளாக எழுதணும். எக்ஸின் மதிப்பு என்ன 1, எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு 2, எக்ஸின் மதிப்பு அடுத்து என்ன 2, எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு 5, அடுத்து எக்ஸின் மதிப்பு 3, எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 8, எக்ஸின் மதிப்பு 4, எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 11. இதுதான் வரிசை ஜோடியாக எழுதியாச்சு. கணம்னா கணக்குறியீடு போட்டுக்கணும். சார்புங்கிறதுனால எஃப்னு எழுதிக்கிட்டோம். சரியா? ரைட். அடுத்து என்ன, வரைபடம். அடுத்து என்ன, வரைபடம் பாருங்கள். வரைபடத்தில் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் சார்புன்னா. வரைபடம்னா எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கணும். இந்த வரிசை ஜோடிகள் இருந்ததா, இதுதான் புள்ளிகள். வரிசை ஜோடிகள் எழுதணும் இல்லையா, இதுதான் புள்ளிகள். சரியா? முதல் புள்ளி என்ன 1, 2. முதல் புள்ளி என்ன 1, 2. முதல் புள்ளி பாருங்கள் 1, முதல் புள்ளி 1, 2. முதல் புள்ளி என்ன 1, 2. எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 2. எக்ஸ் அச்சில் 1 பார்க்கணும், ஒய் அச்சில் 2. இதுதான் 1, 2. அடுத்த புள்ளி என்ன 2, 5. எக்ஸில் 2 பார்க்கணும், ஒய் அச்சில் 5 பார்க்கணும். எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 5. இது என்னது 2, 5. அடுத்த புள்ளி என்ன 3, 8. எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் என்ன பார்க்கணும் 8. எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் 8. இது 3, 8. அடுத்து எக்ஸ் அச்சில் 4, ஒய் அச்சில் 11. எக்ஸ் அச்சில் 4, ஒய் அச்சில் 11. எக்ஸ் அச்சில் 4, ஒய் அச்சில் 11. இதுதான் வரைபடம். வரைபடத்தில் அந்த புள்ளிகளை குறிச்சாச்சு. வரைபடத்தில் என்ன செஞ்சுருக்கோம், இந்த சார்பை குறிச்சிருக்கோம். சார்புன்னு என்ன, சார்பில் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ், இது ஒரு புள்ளியே வந்துடும். புள்ளிகள் எப்படி கிடைச்சது, எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு ஒய்யாக வச்சுக்கணும். வரிசை ஜோடிகள் 4 வரிசை ஜோடிகள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த கிராஃபில் குறித்தோம்னா இதுதான் வரைபடம். சரியா? இதோட இந்த கணக்கு முடிஞ்சுது. புரிஞ்சுதா? நன்றி.